போலீஸ் நிலையத்திற்கு வந்த 5 வயது சிறுவன் ஒருத்தன் தன்னுடைய தந்தையை பிடிச்சு ஜெயில்ல போடுங்க சார் அப்படின்னு புகார் அளிச்சிருக்காங்க. இதனால ஒரு நிமிடம் திடுக்கிட்ட போலீசார் என்ன பண்றாங்கன்னா, அப்படி என்னதான் அவனுடைய அப்பா தவறு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த சிறுவன் தனக்கே உரிய குறும்புத்தனத்தோட அளிச்ச பதில் காவல் நிலையத்தையே கலகலப்பாக்கி இருக்கு. இது குறித்த வீடியோ தற்போது இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுங்க. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் குழந்தைகளை வளர்க்க பெற்றோர்கள் அதிகமா சிரமப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா, தற்போதைய காலகட்டத்துல 2 பிள்ளைய வளர்க்கவே 10 பேர் வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு குழந்தைங்க சேட்டை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைய தலைமுறை பெற்றோர்கள்ல சில பேர் பாத்தீங்கன்னா, தேவைக்கு அதிகமாகவே பிள்ளைகளுக்கு பாசம் காட்டி வளர்த்திட்டு வராங்க. இது சில நேரங்கள்ல ஆபத்தாகவும் மாறிட்டு வருது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல அதீத பாசம் இருந்தாலும் கூட நன்றாக வளரணும், நல்லறிவு பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல சிறு சிறு தவறுகள் செஞ்சா திட்டுவதும், சில சமயங்கள்ல அடிப்பதும் கூட நடக்குது. அதுலயும் 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்க காலகட்டத்துல பிள்ளைகள பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே பெற்றோர்கள் திட்டியும், அடிச்சும் தான் பள்ளிக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆனா, இப்போது இருக்கக்கூடிய சூழலோ தலைகீழா மாறிட்டு இருக்கு. சரி, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். இங்க விஷயத்துக்கு வருவோம். காவல் நிலையத்துல பரபரப்பா போலீசார் பணியாற்றிட்டு இருந்தபோது, 5 வயது சிறுவன் தன்னுடைய தந்தை மேல புகார் அளிக்க அங்க வந்திருக்கான். அப்படி என்னதான் அவனுடைய அப்பா தவறு செஞ்சாங்க அப்படின்னு போலீசார் கேட்டிருக்காங்க. அதுக்கு சிறுவன் தனக்கே உரிய குறும்புத்தனத்தோட அளிச்ச பதில்ல காவல் நிலையமே கொஞ்ச நேரம் கலகலப்பா மாறிடுச்சாம். இது குறித்த வீடியோ தான் தற்போது இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுங்க. இதனுடைய விவரம் பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 5 வயது சிறுவன் ஒருத்தன் தன்னுடைய தந்தை திட்டுவதாகவும், அடித்து துன்புறுத்துவதாகவும் போலீஸ் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கான். மேலும் அவரை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல அடைக்குமாறு கூறியிருக்கான். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பாக்கக்னேர் அப்படிங்கிற போலீஸ் நிலையத்துல தான் சிறுவன் இந்த புகாரை கூறியிருக்காங்க. இதை கேட்ட போலீசாருக்கு பயங்கரமா சிரிப்பு வந்திருக்கு. இருந்தாலும் இத பத்தி சிறுவன் கிட்ட பொறுமையா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. "உன் அப்பா பேர் என்ன? உன் அப்பா என்ன தப்பு செஞ்சாரு? எதுக்காக உன்ன அடிச்சாரு?" அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதற்கு சிறுவன் என்ன பதில் சொல்லியிருக்கான் தெரியுமா? வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாலைக்கு போகக்கூடாது அப்படின்னும், ஆறுகள், கால்வாய்கள் போன்ற நீர்நிலை பக்கத்துல போகக்கூடாது அப்படின்னும் சொல்லி திட்டியதாகவும், உடனே அவர பிடிச்சு ஜெயில்ல போடுங்க அப்படின்னு கடும் கோபத்தோட சிறுவன் சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து போலீசார், "சரிப்பா, நான் உங்க அப்பா மேல் நடவடிக்கை எடுக்கிறேன். நீங்க இப்போ வீட்டுக்கு போறீங்களா?" அப்படின்னு பொறுமையா அவனுக்கு எடுத்து சொல்லி அவன வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த 5 வயது சிறுவனின் தந்தை அக்பால் அப்படிங்கிற நபர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. போலீசார் அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அக்பால் அங்க இல்லையாம். இருந்தாலும் விசாரணையின் போது மகனை ஆற்று பக்கம் போக வேண்டாம் அப்படின்னும், சாலை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னும் அறிவுரை கூறியதா அவர் சொல்லியிருக்காரு. இதனால கோபப்பட்டு தான் அந்த சிறுவன் அங்க போலீஸ் கிட்ட புகார் அளிக்க வந்திருக்காங்க. பாருங்களேன், இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எத சொன்னாலும் சட்டுன்னு மூக்குக்கு மேல கோவம் வந்துடுது. அதை விட ரொம்ப பயங்கர அட்வான்ஸ்டாவும் இருக்காங்க இல்லையா? இந்த காலகட்டத்துல புகார் குடுக்குற அளவுக்கு வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே. ஆனா நம்ம காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருந்தா அது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம தகவல் தினம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. कैंडी चुरा लेती है। गाल पे मारी और क्या बोले, चोरी करती मम्मी? कैंडी चुरा लेती है। अच्छा, अम्मी ने तेरी कैंडी चोरी की। और क्या चुराया?